ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வால எப்படி வந்துட்டு உங்களால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் பேஜஸ் அண்ட் கவரும் கூட உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் ஷேர் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த கேன்வாவில் புதுசாக வந்த அப்டேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதில் எப்படி வந்துட்டு உங்களால் வந்துட்டு எந்த ஒரு அதாவது ஹையாக வந்துட்டு எனக்கு வந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண தெரியாது, அதாவது ப்ராம்ப்ட் வச்சு ஒரு கலரிங் பேஜஸ் கிரியேட் பண்ண தெரியாதுன்னா கூட உங்களால் சிம்பிளாக இதில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு போனதுக்கப்புறம் மேக் மீ அன் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு எந்த டைமென்ஷனில் வேணுமோ அந்த டைமென்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 1:1 16:9 9:16 அது மாதிரி உங்களோட எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வேணுமோ அந்த ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1:1 அப்படிங்கிற இதிலே இருக்கட்டும், சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு ப்ளஸ் சாட் ஜிபிடியோட ரெஃபரன்ஸோட நம்ம இப்போ வந்து ஒரு கவர் கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கிவ் மீ எ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் கலரிங் பேஜஸ், அதாவது கிறிஸ்மஸ் கலரிங் பேஜஸ் ஆன் கேன்வா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? கொடுத்துட்டு நான் இப்போ வந்து கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இதை இப்போ வந்து பாருங்கள், இதில் டோட்டலாக 499 டோட்டலாக 500 இருந்தது. இப்போ ஒரு டோக்கன் வந்து குறைஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கவருக்கு, அதாவது கவர், சரிங்களா? கவர் கூட நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்மஸோட எலமெண்ட்ஸோட இருக்குது, ஓகேங்களா? டிசைனே கிறிஸ்மஸ் தீம்டு கலரிங் பேஜஸ் போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு இது வந்திருக்கு. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்திருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த டிசைன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய நீங்கள் இதில் ப்ளே பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எடிட் கொடுக்குறேன், சரிங்களா? எடிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அண்டு நம்மளுக்கு தேவையானதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலரிங் பேஜஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அகெயின் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு கிரியேட் எ coloring pages for Christmas அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா? கிறிஸ்மஸ் ஈவெண்ட் கொடுத்துட்டு நான் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு கலரிங் மிக்சடாகவும் சம்டைம்ஸ் வந்துட்டு வெறும் இது மட்டும் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கவரோட தீமில் தான் வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கவரோட இதில் இருக்குது, கிறிஸ்மஸ் அப்படின்னு இருக்குது. தென் இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற தீம்ஸ், சரிங்களா? இது மாதிரியான இன்டீரியர்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நம்ம சாட் ஜிபிடியே இன்னொரு தடவை நம்ம ரெஃபரன்ஸ் கேட்போம். கிவ் மீ எ கிறிஸ்மஸ் coloring pages prompt 5 for bold and easy அப்படின்னு கொடுக்குறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இது அவுட்புட்டு கொடுக்குது அப்படின்ட்டு.
ஓகே, இதை வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் a bold and simple coloring pages features waving from with large render pulling it and add. பாருங்க எவ்வளோ சூப்பர்பாக அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ போல்ட் அண்ட் ஈஸி அப்படிங்கிறதுல பாருங்கள் இது நல்லா அட்ராக்டிவாக வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இதில் நல்ல அவுட்புட் வருது. ஓகேங்களா? போல்டு அந்த இலிஸ்ட்ரேஷனோட அந்த கான்செப்டில் இப்போ வந்துட்டு இது வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் என்னென்னா ஃபைன் டியூன் பண்ணணும். நம்ம கொஞ்சம் இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டிசைன் இதை வந்துட்டு காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு உண்டான அவுட்புட் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரியான நியூ ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இதில் வந்து அமேசான் அதாவது கேன்வாவில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு டிசைன் லார்ஜ் அப்படின்னு இருக்குது. அண்டு இலிஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது மேபி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரியேட் சிம்பிள் கலரிங் பேஜ் ஃபியூச்சர் இது மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இதோட ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். இல்லஸ்ட்ரேட் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கவருக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. அண்டு கலரிங் பேஜஸ் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு அகெயின் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். கிரியேட் ஏ சிம்பிள் கலரிங் பேஜஸ் சாண்டா கிளாஸ் வேவிங் ஃப்ரம் சீல்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெக்கரேட்டிங் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? போல்ட் அண்ட் சிம்பிள் ஃபீச்சரிங் பார்க்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு தான் இது ஆப்ட் ஆகுதா? ஏன்னா நம்ம வந்துட்டு கேன்வாவில் மட்டும் இல்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு கொண்டு வரணும், டிசைனிங்க்கு கொண்டு வரணும். சரிங்களா? நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் நம்ம போட்டு அதில் கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுதோ அந்தளவுக்கு நம்ம பண்ணால் தான் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வருதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த ப்ராம்ப்ட் தான் இதுக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோட இதோட வந்துருக்கு. சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம ஒரு இன்டீரியர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சிம்பிளாக ஒரு இன்டீரியர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நிறையா ப்ராம்ப்ட் வந்துட்டு கிரியேட் போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் பேஜஸ் ஃபியூச்சரிங் கொடுத்து வேறு ஏதாச்சும் நம்ம ப்ராம்ப்ட் வந்ததுன்னா கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் ஷேப் கிராப்பர், சரிங்களா? நிறையா புதுசாக வந்துட்டு கேன்வாவில் வந்து அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பெய்ட் மெத்தடாக இருந்ததுன்னா டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்க்க முடியும். அண்டு பேக்ரவுண்டு கூட நீங்கள் வந்துட்டு இதில் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சேல்ஸு கிடைக்காதப்ப இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் என்னோடய கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கூட எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.